நான் சினிமாவுக்கு வந்தது என்னுடைய உழைப்பு, சினிமா என்ற அந்த உழைப்பில் 85-90% ஏழைகளுக்கு, அன்பு கலைஞர்களுக்கு நான் கொடுப்பேன். நான் சம்பாதிக்கிறது இல்லை. ஸோ அப்படி சொல்லித்தான் எங்கள் அப்பா நீ சம்மதித்தது. நான் என்னுடைய ஐபிஎஸ் ஆஃபீஸர், இலங்கையினுடைய உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் பதவியை ரிசைன் பண்ண நேரம் டிஐஜி என்ற கையை பிடிச்சு கேட்டார், உனக்கு ப்ரொமோஷன் இருக்குது, நீ போலீஸ் மாதிபர் டிஐஜி வரைக்கும் போகலாம், இது ஏன்? நான் சொன்னேன், சார் எனக்கு சினிமா ஹாபி, எங்கள் அப்பா ஒரு சமூக சேவர், ஒரு பல தர்மம் செய்கிறவர், அவருக்கு கல்வித்துறையில் பண்ணினார், நான் சினிமா துறையில் போய் நான் தர்மம் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய முதல் படத்தில் முதல் படத்தினுடைய விழா இப்போது இருக்கின்றது. முதல் படத்தினுடைய வீடியோ இருக்குது. அதில் நான் சொல்கிறேன், சினிமா மூலமாக ஒரு முதியோர் இல்லம், ஒரு அனாதை இல்லத்தை உருவாக்காமல் நான் அந்த சினிமாவை விட்டு போக மாட்டேன் என்று சொல்கிறேன். முதல் படத்தில் எங்கள் அப்பா போன 2025 நவம்பர் 2ஆம் தேதி டெத். அப்பா போன வருஷம் அந்த விழாவுக்கு வர ஆசைப்பட்டவர், அவருடைய பேர் அந்த படத்தை பார்க்க அந்த சென்னைக்கு வரதுக்கு விரும்பி இருந்தவர். அப்பட பொடி உலகத்தில் இருக்குது. இந்த ஃபேஸ்புக்கில் நான் ஒரு அறிவித்தல் போடுறேன், எங்கள் அப்பா கல்வித்துறையில் பல உதவிகள் செஞ்சு மரணித்து விட்டார், நான் இந்த துறையிலிருந்து பல்லாயிரம் ஏழைகளுக்கான உதவிகளை செய்துவிட்டுத்தான் மரணிப்பேன் அப்படின்னு.